ஹாய் ஆல், வெல்கம் டு தனிஷ் ஃபேஷன் டிசைனிங். இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா ஹேண்ட் கர்ச்சிஃப் லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரியான ஹேண்ட் கர்ச்சிஃப் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது எவ்வளோ லென்த்தில் இருக்கணும், எவ்வளோ வித்தில் இருக்கணுங்கிறத நான் உங்களுக்கு நோட்ஸ் கொடுத்துருக்கேன். இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து உங்களோட ரெக்கார்ட் நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இப்போது மெஷர்மெண்ட்டு, லென்த்து, வித்து எல்லா பக்கமுமே நம்மளுக்கு 11 இன்ச்சஸ் தான் இருக்கும். இப்போ ஒரு கர்ச்சீஃப் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய ஹைட்டும் 11 இன்ச்சஸில் தான் இருக்கும், அதனுடைய வித்தும் 11 இன்ச்சஸில் தான் இருக்கும். இப்போது அதுக்கு எவ்வளோ சீம் அலவன்ஸ் கொடுக்குறது, அதாவது மடித்து தைக்கிறதுக்கான அளவு, அதை கால்குலேட் பண்ணுறோம், டிராஃப்டிங் போடுறோம். லென்த் நம்மளுக்கு 11 இன்ச்சஸ் இருக்குது. 11 இன்ச்சஸ் ப்ளஸ் 1 இன்ச்சு மடித்து தைக்கிறதுக்கான அளவு 1 இன்ச் கொடுத்துருக்கோம். அப்போது 12 இன்ச்சு. அதே மாதிரி வித்து, அதனுடைய அகலம் நம்மளுக்கு 11 இன்ச் இருக்குது. நம்ம சீம் அலவன்ஸ் 1 இன்ச் ஆட் பண்ணி 12 இன்ச் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். அதை நம்ம ஒரு நம்பர் இப்போது எங்கேருந்து எங்கே அப்படி நம்மளுக்கு மார்க் பண்ணணும் இல்லையா. ஒரு துணி நம்ம போட்டு மார்க் பண்ண போகிறோம் அப்படின்னா மேலிருந்து கீழே, லெஃப்ட்லேருந்து ரைட்டு, அந்த மாதிரி மார்க் பண்ணுறதுக்காக இங்கே நம்பரில் நம்ம நோட் பண்ணியிருக்கோம். இது 0 to 1, 2 to 3, அதாவது இங்கே டிராஃப்டிங் பாருங்கள், 0 to 1, இங்கே மேலேருந்து கீழே நம்ம 12 இன்ச்சஸ் அப்படின்னு நம்ம மார்க் பண்ணுவோம். அதுக்கப்புறம் 2லேருந்து 3, 2 to 3, இந்த ரெண்டு பக்கமுமே நம்மளுக்கு சேம் ஹைட் இருக்கணும். அதுக்காக தான் 0 to 1, 2 to 3ன்னு சொல்லி தனித்தனியாக நான் இங்கே கொடுத்துருக்காங்க. அதேமாரி வித் வைஸும் நம்மளுக்கு 0 to 2, 1 to 3 அப்படி நீங்கள் நம்பர்ஸில் கொடுத்துருக்காங்க. இது இப்போது ரெண்டுமே ஈவனாக இருக்குது, லென்த்து வித் எல்லாமே ஈவனாக இருக்குன்றதுனால நம்மளுக்கு எல்லா பக்கமுமே 12 இன்ச்சஸ் நம்ம மார்க் பண்ண போகிறோம். வாங்க எப்படி மார்க் பண்ணி கட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போது நான் இந்த மாதிரி ஒரு கிளாத்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ இது உங்களுக்கு பெருசாக இருந்தால் கூட நீங்கள் அதில் எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இப்போது ஒரு பக்கம் மட்டும் நான் மார்க் பண்ணுறேன். இங்கேருந்து ஹைட் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணலாம். மேலே இப்போது நான் துணி இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, இங்கேருந்தே நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இப்போது உங்களுக்கு இந்த இடம் அன்ஈவனாக இருக்குது அப்படின்னா ஒரு 1/2 இன்ச்சில் மார்க் பண்ணி ஒரு லைன் போட்டுட்டு அதுக்கு கீழே வச்சு நீங்கள் இப்படி மார்க் பண்ணலாம். புரியுதுங்களா? இந்த கிளாத்தில் இப்போ இங்கே மேலே கட் பண்ணுறது பிசுறாக இருக்குது, மேலே கீழே இருக்குது, இது தெரியல அப்படின்னா இதில் ஒரு 1/2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அங்கங்கே மார்க் பண்ணி ஒரு ஸ்கேல் வச்சு கோடு போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கோடு போட்டிங்கள்ல, கோடு போட்ட லைன்லேருந்து வச்சு நீங்கள் ஹைட்டோ வித்தோ மார்க் பண்ணிக்கலாம். இப்போது 0 to 1, 12 இன்ச்சஸ் நான் கீழே வச்சு 12 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்போ எனக்கு இந்த கிளாத் பார்த்திங்கன்னா 12 இன்ச் வரல. இப்படி வைக்கும் போது 12 இன்ச் வரல, ஏன்னா நான் இங்கே 1/2 இன்ச் கீழே இறக்கி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு இங்கே ஈவனாக தான் இருக்குது, உங்களுக்காக நான் ஒரு 1/2 இன்ச் கீழே வச்சு காமிச்சேன் எப்படின்னு. இப்போ எனக்கு இது கரெக்டாக இருக்குன்ற போது நான் மேலேயே வச்சு மார்க் பண்ணுறேன். இப்போ எனக்கு கீழே 12 தான் வருது. இப்போ எனக்கு இந்த துணியே எனக்கு 12 இன்ச்சு கிட்ட தான் இருக்குது, அதனால் நான் இதை அப்படியே விட்டுறேன். மார்க் பண்ணுறது எப்படி பண்ணணும், இப்போ இது சின்னதாக இருக்கிறதுனால எனக்கு கரெக்டாகிடுச்சு. இதுவே பெருசாக இருந்தால் எப்படி பண்ணணும்னா, இப்போ ஒரு நீல வாக்கில் இப்படி நான் போட்டிருக்கேன், இப்படி மேலே வச்சு பாருங்கள், வச்சு 12 இன்ச் எங்கே இருக்கோ அந்த இடத்துல இப்படி ஒரு மார்க்கிங். இப்போது இந்த சைட் பண்ணியிருக்கோம் இல்லையா, கொஞ்சம் அதே இடத்துல இப்படி வச்சு லெஃப்ட் சைட்லேயும் இப்படி மார்க் பண்ணிக்கோங்க. அதேமாரி ஆப்போசிட்டில் இப்போது லென்த் வைஸ் ஒரு சைடு மார்க் பண்ணிட்டோம், ஆப்போசிட்லேயும் இங்கே நம்ம பண்ணணும். அதுக்கு முன்னாடி எங்கேருந்து எங்கே அப்படி நம்ம பார்க்கணும். இப்போ 0 to 1 மார்க் பண்ண மாதிரி ஆப்போசிட்டில் வித் லென்த் வைஸ் பண்ண மாதிரி வித் வைஸ். இப்போ இதுவும் நம்மளுக்கு 12 இன்ச். இப்போ இது எனக்கு கரெக்டாக 12 இன்ச் இருக்குது, அதனால் அப்படியே விட்டுடலாம். இப்போ சப்போஸ் இங்கே ரன்னிங்கில் துணி இருக்குது அப்படின்னா இப்படி மேலே ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டின்னு மார்க் பண்ணிக்கோங்க. லென்த்து அண்ட் வித் மார்க் பண்ணியாச்சு, அதே மாதிரி லெஃப்ட் சைடில் மார்க் பண்ணியாச்சு, அதே மாதிரி ரைட் சைட்லேயும் மார்க் பண்ணிக்கலாம்.
12 இன்ச் இருக்க இடத்துல 2 பக்கமும் மார்க் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாட்டி இங்கே ஒரு வாட்டி பண்ணியிருக்கேன். நடுவில் வந்து ஒரு வாட்டி பண்ணிக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. கோணையாக இருக்கான்றது தெரியும் இங்கே நடுவில் மார்க் பண்ணும்போது. இப்போ இது லைன் போட்டுக்கலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் இப்போ நீங்கள் இந்த லைன் போடுறீங்க அப்படின்னும் போது உங்களுக்கு இந்த லைன் போடும்போதே சுருக்கமாகும். இப்படி போடும்போது இந்த துணி வந்து சுருங்கும். அப்போ வந்து நீங்கள் இந்த ஸ்கேல் வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, ஸ்கேல் மூலிமா இந்த இப்படி ஒரு ப்ரெஸ் கொடுத்துக்கோங்க. அந்த துணியை நல்லா அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இப்படி கோடு போடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி போடுங்க. இப்படி மேலேருந்து இப்படி நம்ம இப்படி இழுத்தோம் அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா துணி சுருங்கிருக்கு. அந்த மாதிரி சுருங்கும். ஸ்டார்டிங் இப்போ தான் நீங்கள் பண்ண போகிறீங்க, பேசிக் நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்ற போது நீங்கள் துணி எடுத்துக்க வேண்டியது வந்து காட்டனில் எடுத்துக்கணும். காட்டனில் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மடித்து தைக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ ஒரு அரை இன்ச்சில் மடிக்கிறோம் அப்படின்னா அந்த மடிப்பு வந்து நல்லா உட்காரும். இப்போது இது குட்டியாக இருந்ததுனால எனக்கு கீழே மட்டும் ஹைட் வைஸ் மட்டும் நான் இங்கே மார்க் பண்ண வேண்டியது இருந்தது. இப்போ இதுவே பெரிய கிளாத் இருக்குது அப்படின்னா 4 பக்கமும் இதே மாதிரி நம்ம கோடு போட்டிருப்போம். இப்போது இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கர்ச்சீஃபில் பார்த்திங்கன்னா ரொம்ப பட்டையாக அந்த மாதிரி இருக்காது. ரொம்பவே குட்டியாக மடித்து வச்ச மாதிரி இருக்கும். இல்லைன்னா ஓவர்லாக் ஸ்டிச் மாதிரி கொடுத்துருப்பாங்க கர்ச்சீஃபில். இப்போ நம்ம எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தான் கொடுத்துருக்கோம். சுற்றி மடித்து தைக்கிறதுக்காக நம்ம ஒரே 1 இன்ச்சு தான் கொடுத்துருக்கோம். அந்த 1 இன்ச்சில் இந்த பக்கம் அரை இன்ச், இந்த பக்கம் அரை இன்ச் அப்படின்னு நம்ம மடித்து தைக்க போகிறோம். அரை இன்ச்சுன்னா கால் இன்ச் இந்த பக்கம் மடித்து தைக்க போகிறோம், கால் இன்ச் இந்த பக்கம் மடித்து தைக்க போகிறோம். அதே மாதிரி தான் ஹைட் வைஸும் நம்ம 1 இன்ச்சு தான் கொடுத்துருக்கோம். அந்த 1 இன்ச்சை தான் 2 பக்கத்துக்கும் சேர்த்து மடித்து தைக்கணும். இப்போ உங்களுக்கு 1 இன்ச்சில் மடித்து தைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் 2 இன்ச்சாக கொடுத்து 2 பக்கமும் ஒரு இன்ச்சில் நீங்கள் மடித்து தைக்கலாம். ஹைட் வந்து நீங்கள் ஒரு இன்ச்சில் மடித்து தைக்கலாம். கொடுக்கும்போது இப்போ நான் +1 ஆட் பண்ண பார்த்தீங்களா, அங்கே வந்து நீங்கள் +2 போட்டுக்கலாம், இல்லை 3 போட்டுக்கலாம். ரொம்ப தேவை கிடையாது. நம்ம எவ்வளோ மடித்து தைக்க போகிறோம், இப்போ 1 இன்ச்சுன்ற போது நான் அரை இன்ச்சு சொன்னேன். இப்போ 2 இன்ச்சுன்ற போது ஒரு இன்ச்சு, ஒரு இன்ச் வரும்போது நீங்கள் அரை இன்ச்சுன்னு மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இங்கே 1 இன்ச்சு தான் கொடுத்துருக்கேன். அதனால் கால் இன்ச்சு 2 பக்கத்துக்கும் ஈவனாக ½ இன்ச் எடுத்துகிட்டு இந்த சைடில் கால் இன்ச் மடித்து தைக்க போகிறேன். எப்படி கால் இன்ச்சில் எப்படி மடித்து தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கிறது ராங் சைடில் மார்க் பண்ணியிருக்கேன், குட் சைடில் நான் மார்க் பண்ணலை. எப்பயுமே ராங் சைடில் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போது கால் இன்ச்சு, 1/4 இன்ச் இவ்வளவு தான். மறுபடியும் இன்னொரு 1/4 இன்ச். உங்களுக்கு இந்த மாதிரி கால் இன்ச்சு போட கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச்சை மடித்து இது மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த தையல் போட்டதை மறுபடியும் இன்னொரு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரே டைம்லேயே நீங்கள் இப்படி 2 வாட்டி இப்படி மடித்து தைக்க கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு 1/4 இன்ச்சில் இப்படி வச்சு இந்த மாதிரி ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சில் மட்டும் மடித்து ஒரு தையல் ஃபுல்லாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த 1/4 இன்ச்சை மறுபடியும் இதே அளவுக்கு இப்படி மடிச்சுக்கோங்க.
இப்படி பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போது அடுத்த கார்னர் வந்துருச்சு. ஃபஸ்ட் கார்னர் வந்துருச்சு. ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இந்த கார்னர் வந்துருச்சு. இப்போது இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம 1 இன்ச் விட்டுருக்கோம் இல்லையா, இப்போது 2 பக்கமும் அரை இன்ச் அப்படின்னா 1/4 இன்ச் மடிச்சுக்கலாம். கொஞ்சம் இது வர்றதுக்கு முன்னாடியே ஸ்டாப் பண்ணிக்கோங்க. ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த 1/4 இன்ச்சை மடித்து மறுபடியும் இன்னொரு 1/4 இன்ச் மடித்து இப்படி வச்சுட்டு அதுக்கப்புறமா ஸ்டிச் பண்ண ஆரம்பிங்க. அந்த மடிப்பு வரும்போது இந்த மாதிரி நீடில் இறக்கிட்டு இந்த சைடில் கொஞ்சம் துணி இருக்கும் பார்த்தீங்களா, ஒரு குட்டி பிளேஸு, அதை தைக்கணும். அதை தைக்கலைன்னா அந்த இடம் வந்து பிரிஞ்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதை தைக்கிறதுக்காக அங்கே நீடில் இறக்கிக்கோங்க. இறக்கிட்டு ஆப்போசிட் சைடில் திருப்பிக்கோங்க. நம்ம பக்கம் தான் தைக்க போகிறோம். ஃபஸ்ட் அந்த குட்டி இடம், இப்போ இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல ஒரு தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு மறுபடியும் இது ஃபுல்லாகவே மடித்து தைக்க போகிறோம். 1/4 இன்ச் 1/4 இன்ச். இதே மாதிரி எல்லா பக்கமும் 4 பக்கமும் மடித்து தைக்கலாம். முடிக்கும் போது லாக் ஸ்டிச் போட்டு முடிச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, ஒரு அழகான ஒரு ஹேண்ட் கர்ச்சீஃப் ரெடி பண்ணிட்டோம். இப்போது நம்மளுக்கு கிளாத் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ காட்டனில் எடுத்து நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ப்ளைனாக இருந்தது அப்படின்னா, ஒயிட்டில் எடுக்கிறீங்க, ப்ளைனாக இருக்குது அப்படின்னா, இதுக்கு எம்ப்ராய்டரி மாதிரி நடுவில் ஃப்ளவர் டிசைன் கொடுத்துக்கோங்க. இல்லைனா ஃபேப்ரிக் பெயிண்ட் இருக்குது, அதையும் நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை சும்மா ஒரு டெக்கரேஷனுக்காக ஒரு லேஸ் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ஒரு லேஸ் வந்து நான் இந்த ஓரத்தில் ஸ்டிச் பண்ண போகிறேன். அவ்வளோதாங்க, ஹேண்ட் கர்ச்சீஃப் ரெடி ஆயிடுச்சு. இந்த பார்டர்ஸ் கொடுத்து, இந்த லேஸ் கொடுத்து, இந்த பார்டரில் ஸ்டிச் பண்ணோடனே ரொம்பவே அழகாயிடுச்சு. நம்ம ஸ்கூல் பசங்களுக்கும் நம்ம குட்டி பசங்களுக்கும் கொடுத்து அனுப்பலாம். நம்ம ஆஃபீஸ் போகிறவங்களுக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுக்கலாம். நம்மளும் இதை யூஸ் பண்ணலாம். எவ்வளோ ஒரு நீட்டாக அழகாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்பவே நன்றி. இந்த கிளாஸ் எப்படி போச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனிஷ் ஃபேஷன் டிசைனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பாய்.